ஹலோ ஆல். நீங்க திருச்சிக்கு பக்கத்துல ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வர்றதுக்காக பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாங்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்க பச்சைமலை மங்கலம் ஃபால்ஸுக்கு தான் ஒன் டே ட்ரிப்பா பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். ஃபால்ஸுக்கு எப்படி ரீச் ஆகுறது அண்ட் ஃபால்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு, ஃபுட் எங்க பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நாங்க கடலூர்லருந்து கிளம்புனதுனால, எங்களுக்கு மங்கலம் ஃபால்ஸ் ரீச் ஆகுறதுக்கே 4 ஹார்ஸ் ஆகும். அதனால நாங்க மார்னிங் 4:30க்கே கிளம்பிட்டோம். நீங்க மலை ஏற ஆரம்பிச்ச உடனேவே உங்களுக்கு நல்ல ஒரு சில்னஸ ஃபீல் பண்ண முடியும். ஊட்டி, கொடைக்கானல் அளவுக்கு ஒரு சில்னஸ் இல்லனாலும், லைட்டா ஒரு ப்ரீஸ் வந்து உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஹில்லோடைய ஒரு பாதி தூரம் ஏறுனதுக்கப்புறம், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ட உங்களால பார்க்க முடியும். இங்க வந்து கார் ஓரமா பார்க் பண்றதுக்கு சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அங்க பார்க் பண்ணிட்டு, இந்த வியூவ என்ஜாய் பண்ணலாம். நீங்களே பாருங்க, இங்கருந்து பார்க்கறதுக்கு இந்த வியூ எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு. அண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா, நாங்க கீழயே ஒரு இடத்துல வந்து ஃபுட் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா, எங்களுக்கு மேல போனா ஃபுட் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தது. அதனால நாங்க ஃபுட் வந்து பார்சல் மாதிரி வாங்கிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பிளான் என்னன்னா, குளிச்சுட்டு சாப்பிடுறது தான் பிளான். பட் போகுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆனதுனால, வழியிலேயே ஒரு ஓரத்திலேயே நிறுத்தி அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ப போற ரோடுமே ரொம்பவே அழகா இருந்தது. 2 சைடும் செடி, மரம்னு சொல்லி ரொம்ப அழகா இருந்தது பார்க்கவே. மங்களம் ஃபால்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னா, நீங்க சென்னை, கடலூர் அந்த மாதிரி சைட்லருந்து போறீங்கன்னா, பெரம்பலூர் வரைக்கும் பைபாஸ் போயிட்டு, அதுலருந்து துறையூர் கட் பண்ணி உள்ள போற மாரி இருக்கும். நீங்க திருச்சிலருந்து வரீங்க அப்படின்னா, அதுவுமே நீங்க டைரக்ட்டா துறையூர் வழியாவும் வரலாம். அண்ட் இல்ல பெரம்பலூர் வந்தும் நீங்க கட் பண்ணியும் உள்ள போலாம். கூகுள் மேப்ல மங்களம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கே அது எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டிடும். ஃபைனலா மங்களம் ஃபால்ஸ ரீச் பண்ணியாச்சு. கார நாங்க வெளியிலேயே பார்க் பண்ணிட்டு அண்ட் இங்க என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீ ₹25ன்னு நெனைக்கிறேன். அண்ட் அது வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். ஒரு 70 ஸ்டெப்ஸ் இறங்குனதுக்கப்புறம் மங்களம் ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு. நாங்க போன டைம்ல இங்க யாருமே இல்ல. ரொம்ப பிரைவேட்டா இருந்தது. அண்ட் அகரனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அவன் ஃபர்ஸ்ட்டு இறங்கவே இல்ல. கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணான். அதுக்கப்புறம் நல்லாவே இறங்கி விளையாட ஆரம்பிச்சுட்டான். ஒரு 1 ஹவர் வரைக்குமே நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அகரனும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு வொர்த்தா தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்க நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் சின்னதா ஒரு ரூம் இருக்கு. அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க கிளம்பி வந்தாச்சு. அண்ட் இங்கருந்து ஒரு 1 1/2 ஹார்ஸ்ல தான் புளியஞ்சோலையும் இருக்கு. நாங்க இந்த டைம் அங்க போல. பட் நீங்க போணும்னு நெனச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க. அந்த வாட்டர் ஸ்ட்ரீமும் ரொம்பவே நல்லாருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நாங்க பச்சைமலை போயிட்டு வந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.